ஹாய் வணக்கம். இன்னும் என் கையில் ரோஜா செடி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? இப்போ எங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு 5 கலர்ஸ் ஆஃப் ரோஸ் செடிஸ் நான் வாங்கியிருக்கேன். இது நான் ரொம்ப ஆசையாக வாங்கினது. ஒரு கலரும் எனக்கு ஃபேவரட் கலர்ஸ். ஸோ இதை நான் எல்லாமே இப்போ பக்கெட்டில் வச்சு எப்படி பண்ண போகிறேன்றது உங்களுக்கு நான் ஜஸ்ட் காட்ட போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என் ஃபேவரட் எல்லோ ரோஸ். இது நான் ரொம்ப தேடி தேடி வாங்கினது. இதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் எப்படி வைக்கிறேன்னு பார்க்குறேன். ஆல்ரெடி ரோஜா செடிக்கான மண்ணை நான் பக்கெட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் பக்கெட்டில் போட்டுட்டேன். இப்போ இதை கட் பண்ணி இதுக்குள்ளே நான் வைக்க போகிறேன். நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதை டப்புக்குள்ளே இறக்கி மண்ணை உடச்சி விட்டுக்கணும். நல்லா இப்படி இருக்க மண்ணெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கணும். நல்லா உடச்சிட்டு மண் எல்லாம் நல்லா உடச்சி விட்டாச்சு. இதுக்குள்ளேயே நம்ம நிறைய விதைகள் எல்லாம் சேர்த்துருக்கோம். முக்கியமானது அது நல்லா இதுவாயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா? பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி நல்லா ரூட்ஸ்க்குலாம் இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லோ கலர் ரோஸை அழகாக பக்கெட்டில் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போது இது என் ஃபேவரெட், அதனால் இது அழகாக இருக்குது. ரோஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இது முடிச்சாச்சு. இது இன்னொரு ஒரு மாதிரி பிங்க் ஆரஞ்சு மிக்ஸ்டு கலரில் ஒரு ரோஸ். ஸோ இப்போ இதுவும் நம்ம அதே மாதிரி இதுலேயும் மண் போட்டு வச்சுருக்கேன். நம்ம இது இப்போ கட் பண்ணி உள்ள வச்சுக்கோம். நம்பர் 2 ரெடி. நம்ம ரெட் ரோஸ் வைக்கணும். ரெட் ரோஸும் ரெடி. லைட் எல்லோயிஷ் கலர். செடியும் நம்மளுக்கு ஒரு நண்பர் மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ நல்லா அவங்கள பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நம்ம மைண்ட் இருக்கும். நம்மளுக்கு அவங்க அவ்வளோ ஃப்ளார்ஸ் அவ்வளோ இதுவும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்மளை அவ்வளோ ஹாப்பியாக அவங்களும் வச்சுப்பாங்க. நம்ம அவங்கள எவ்வளோ ஹாப்பியாக வச்சு அவங்கக்கிட்ட எவ்வளோ கனெக்டிவிட்டியாக நம்ம பேசுகிறோமோ அவ்வளோ இதுவாக அவங்களும் நம்மளுக்கு பதில் சொல்லுவாங்க. அது நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போதே உங்களுக்கு தெரியும் அவங்க உங்ககிட்ட ரிட்டன் பேசுகிறாங்களா இல்லையான்றது. நான் எப்போவுமே செடிக்கு தண்ணி ஊற்றும் போது செடிக்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பேன். இவங்களும் லைட் துளசி செடிக்கு க்ரீன் கலர் பக்கெட். துளசி செடி துளசி ரெடி. செடியும் இப்போ ரெடி. இது ஸ்பெஷல் பிகாஸ் எங்கள் அம்மாவுக்கு கனகாம்பரம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த ஃப்ளார் எல்லோரும் சொன்னாங்க இது வளர்க்குறது கஷ்டம்ன்ட்டுன்னு. பட் இதோட நான் சேலஞ்சாக எடுத்துகிட்டு எங்கள் அம்மாவுக்கு இது நல்லா க்ரோ பண்ணி நான் இந்த பூ கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இது நான் ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால இது கொஞ்சம் பெரிய பக்கெட் ஒரு டப்பு எடுத்து நிறைய மண்ணெல்லாம் போட்டு நல்லா பார்த்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம வச்சிடலாம். ஆக்சுவலி இந்த ஃப்ளார் வில்லேஜ் சைடில் நிறைய கிடைக்கும். பட் நம்ம சிட்டியில் ரொம்ப இதுவாக தான் கிடைக்குது. இந்த செடி வளர்க்குறதுக்கு நிறைய மண் தேவைப்படும்னு சொன்னாங்க. ஸோ இதை நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்றேன். என்ன டப்பு பெருசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வெத்தலை செடி. இது பார்த்தீங்களா கொடி. இப்போ நம்ம எப்போவுமே பெரிய டப்பில் வச்சோன்னா இது செடி கொடி மாதிரி நல்லா பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ இதில் ஒரு கொம்பு கொடுத்து அந்த கொடியை நம்ம சுற்றி விட்டு அந்த செவுத்து மேலே இது பண்ணணும். அதுக்காக தான் வெத்தலைக்கு நம்ம இவ்வளோ பெரிய டப்பு வச்சு அதில் நிறைய மண் போட்டு வைக்கிறது. இது கொடி மாதிரி நல்லா மணி பிளான்ட் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, அந்த மாதிரி நல்லா பெருசாக படர்ந்து நல்லா வளரும். ஸோ அதனால நான் இப்போ இவ்வளோ பெரிய டப்பில் மண் போட்டு விதையெல்லாம் போட்டு இப்போ இந்த இதுவை அதுக்குள்ளே நான் வைக்க போகிறேன்.
செடியும் வச்சாச்சு. இப்போ இது எனக்கு வந்து சின்ன கொம்பு தான் கிடச்சிது. ஸோ அதனால நான் அதில் கயிறு கட்டி நான் வச்சுட்டேன். இப்போ இன்னும் இவ்வளோ இருக்குது. இதுக்கு இன்னும் ஒரு பெரிய ஸ்டிக் மாதிரி ஒரு பெரிய கொம்பு வச்சுட்டு அதுக்கு ரோப் போட்டு கட்டணும். இந்த செவரு இருக்கு இல்லைங்களா, இது மேலே இப்படி வந்துருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி வெத்தலை செடியும் வளரும். அதுக்கு நம்ம ரோப் கட்டி கயிறு கட்டி இது பண்ணி விடணும். உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் உங்களுக்கு வெறும் நான் 4 வெரைட்டிஸ் தான் காமிச்சேன். ஸோ இது இன்னொரு வெரைட்டி, இன்னும் ஒன்று பூத்துட்ருக்கு. செடியெல்லாம் எனக்கு வளர்க்குறதுக்கு ஆசையாக இருந்ததுக்கு மெயின் ரீசனே இந்த செடி தான். இந்த செடி வந்து என் தம்பி எனக்கு வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்ணது. நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன், ஃபோனே பார்த்துட்ருக்கேன்ட்டுன்னு அவர் என் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நானும் ஆக்டிவாக இருக்கணும், வெளியிலலாம் வந்து பார்க்கணுன்ட்டுன்னு எனக்கு இந்த டூ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் வரா மாதிரி ஒரு செடி வாங்கிட்டு வந்து அவர் கொடுத்தாரு. இந்த செடி வாங்கி இதை நாங்கள் வச்சு இது மெயின்டைன் பண்ண இதில் வந்த ஆர்வத்தில் தான் இப்போ நான் இவ்வளோ ஃப்ளார்ஸும் வாங்கி இவ்வளோ ரோஜா செடியும் வாங்கி நான் வச்சுருக்கேன். எனக்கு இந்த ரோஜா செடிங்க இந்த பிளான்ஸ் மேலெலாம் ரொம்ப ஆர்வம் வர வச்சதே இந்த செடி தான். இது என் தம்பிக்கு நான் தேங்க்யூ சொல்ல ஆசை. தேங்க்யூ திவாகர், இந்த மாதிரி செடி வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இவங்க தான் சுமதி ஆண்டி, எங்கள் நெய்பர் ஆண்டி தான் எனக்கு கூடவே இருந்து செடிக்கு எவ்வளோ அளவு மண் போடணும், எப்படி அந்த சீட்ஸ் எல்லாம் இது பண்ணணுன்ட்டுன்னு எல்லாமே இவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இவங்க ஹெல்ப்பால் தான் இப்போ நாங்கள் 7 செடி வச்சுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி, மிக்க நன்றி. ஆக்சுவலி அம்மா வந்து எனக்கு வீடியோக்கு லேட்டாக வந்துட்டாங்க, கொஞ்சம் வெளியே போயிட்டு. அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் வச்சுருக்கேன், அது இப்போ அவங்களுக்கு காட்டலாம். இது செடி வாங்கும்போது உங்களுக்கே தெரியாமல் நான் வாங்கினேன் கனகாம்பரம் செடி. இது நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை, உங்களுக்காக நான் வாங்கினேன். தேங்க்யூ.